வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோலே பட்டூரே. இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஈஸ்ட் போடாமல் எப்படி சோலே பட்டூரே பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல பட்டூரே ரெசிபியை பார்த்துடலாம். நான் போட்டிருக்கிற அளவில் 7-8 பேர் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். பட்டூரே பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல நம்ம ரவையை ஊற வைக்க போகிறோம். ஒரு பவுலில் 3/4 கப் ரவை எடுத்துக்கோங்க. அந்த ரவை மேலே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுறலாம். ரவை ஊறுறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 3 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 3 டீஸ்பூன் உப்பு, 3 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அந்த ரவையில் இருக்கிற தண்ணியெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரவையை மட்டும் புழிஞ்சு இந்த மைதா மிக்சரில் சேர்த்துக்கோங்க. ரவை ஊற வச்சுருக்கிற தண்ணி நம்மளுக்கு வேண்டாம், ரவை மட்டும்தான் வேணும். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும் போது ரவை மைதாவோடு நல்லா பைண்ட் ஆகிடும். ரவையில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் மைதாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ மாய்ஸ்சர் தேவைப்படும் தெரியும். அடுத்தது நான் தண்ணிக்கு பதிலாக 1 கப் தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இந்த மாவை பிசைய போகிறேன். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ரவையும் மைதாவும் நல்லா ஒன்று சேரணும். அது வரைக்கும் நல்லா கை போட்டு இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பிசைகிறீங்களோ பட்டூரே அவ்வளோ நல்லா வரும். கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம மாவை ஊற விட்டுறலாம். மினிமம் ஆஃப் 2 ஹவர்ஸ் இந்த மாவு ஊறணும். மேக்ஸிமம் ஆஃப் 6 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற விட்டுக்கலாம். எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லா வரும். நான் ஆவரேஜாக ஒரு 4 ஹவர்ஸ் ஊற விட்டேன். மாவு ஊறினதுக்கப்புறம் திருப்பி அதை நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம இதில் ரவை சேர்த்துருக்கிறதுனால பொரிக்கும் போது நம்மளோட பட்டூரே நல்லா பொறன்னு வரும். அதே சமயம் பட்டூரே ஒரு தடவை நல்லா பஃப் ஆகிடுதுன்னா அது திரும்பி அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்காது, நம்மளுக்கு புசுன்னே இருக்கும். இப்போ நம்ம இதை பட்டூரே மாதிரி தேய்ச்சிக்க போகிறோம். ஒரு சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு ட்ரை ஃப்ளோரில் டிப் பண்ணிவிட்டு மீடியம் திக்னஸ்க்கு நம்ம திரட்டிக்கலாம். ரோல் பண்ணும்போது அப்பப்போ ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மாவில் டிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரொம்ப தின்னாக ரோல் பண்ணிங்கன்னா பட்டூரே பஃப் ஆகாது. ரொம்ப திக்காக பண்ணிங்கன்னா உங்களால் பிச்சு கடிச்சு சாப்பிட முடியாது, ஹார்டாக இருக்கும். அதனால் மீடியம் திக்னஸ்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். நம்ம பொரிக்கிற எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ரோல் பண்ண பட்டூரேவை இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு அது மேலே எண்ணெய் போர் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைனா பஃப் ஆகி வரும்போது ஒரு தடவை ஆயிலில் டிப் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு நல்லா புஷ்ஷுன்னு வரும். இன்னொரு பக்கமும் திருப்பிட்டு நம்ம நல்லா ப்ரௌனாக ஆற வரைக்கும் இதை குக் பண்ணிக்க போகிறோம். ஒரு தடவை இது பஃப் ஆச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் இது கீழே இறங்காது, அப்படியே இந்த ஷேப்பாக ஹோல்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி எல்லா மாவையும் திரட்டிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். மைதாவில் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஆறி போய் சர்வ் பண்ணிங்கன்னா ஜவ்வு மாதிரி இருக்கும். உள்ளே பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெட்டோட டெக்ஸ்சர் இருக்கும். அடுத்ததாக இதோட பர்ஃபெக்ட் மேட்சான சோலே மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் எந்த சோலி மசாலா பவுடரும் அரைக்க போகிறதில்ல, அப்படியே இன்ஸ்டண்ட்டாக குவிக்காக நம்ம பண்ணிடலாம். முதல்ல 2 கப் வெள்ளை கொண்ட கடலையை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இதை ஆல்கலைன் வாட்டரில் தான் ஊற வைக்க போகிறேன். நம்மக்கிட்ட ஆல்கலைன் வாட்டர் இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு வெறும் தண்ணியை சேர்த்துட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரமோ இல்லைனா ஓவர் நைட்டோ ஊற வச்சுடுங்க. சோலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நல்ல கலர் கிடைக்கிறதுக்காக ஒரு 3 டீஸ்பூன் டீ பவுடரை ஒரு துணியில் கட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இல்லைனா நீங்கள் டீ பவுச் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் வரத்துக்கு ஒரு 8 பீஸ் காஞ்ச நெல்லிக்காய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். கூடவே 2 சிவப்பு மிளகாய், 1 பிரிஞ்சி இலை, 3 உருளைக்கிழங்கையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பேக்கிங் சோடா போட்டு தான் தண்ணியில் ஊற வச்சோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதோட உப்பு புளிப்பு காரம்லாம் நம்மளுக்கு சோலே உள்ள வரைக்கும் இறங்கும். சோலேவும் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட கொண்டக்கடலை வெந்துருச்சான்னு பாருங்கள். அப்படியே அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், சாஃப்டாக நசுங்கணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். நம்ம சோடா சேர்த்துருக்கிறதுனால அந்த தண்ணி நம்மளுக்கு வேண்டாம், நல்லா வடிச்சிருங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 4 ஏலக்காய், 2 இன்ச் பட்டை, 6 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்து நம்ம சாட்டே பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் கலர் மாறினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம்.
வெங்காயம் விழுது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இல்லைனா சோலே பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே புளிப்புக்கு 2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி இல்லைனா மாங்காய் பொடி சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த பொடிகளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 5 தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த தக்காளி விழுது தான் நம்மளோட கிரேவி பேஸ். இது நல்லா கொதித்து எண்ணெய் சைடில் வர ஆரம்பித்த உடனே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலை மிக்சரை இதில் சேர்த்துக்க போகிறோம். கொண்டக்கடலை மிக்சரில் இருக்க உருளைக்கிழங்கை கொஞ்சமாக அங்கங்கே மசிச்சு விட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நான் நெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகமும் 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். சீரகம் ஓமம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்து நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம சன்னா மசாலாவில் போர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இது ஒரு ஹெவி ஃபுட்டுங்கிறதுனால நம்ம சேர்த்துருக்கிற ஓமம் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியாக வாசனைக்கு 1 டீஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா கசக்கிட்டு மேலே தூவி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூடாக சர்வ் பண்ணுங்கள். பட்டூரே சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியும், ஆனால் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.